உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உதயநிதி என்றால் பதட்டம் ஏற்பட காரணம் கலைஞர் இஸ் டேஞ்சரஸ், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தானவர். 20 உயர் நீதிமன்றத்தில் வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. நீங்க விஜய் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? விஜய் இப்பதான் வந்து பாண்டிச்சேரியில பேசிட்டு போனாரு. லாஸ்ட் டைம் பாத்தீங்க? அடுத்து இப்ப நாளை மறுநாள் வராரு சார். லாஸ்ட் டைம் பாத்தீங்க? தான் ஒரு வாரம் தான் ஆகுது. ஏன் என்ன? சிஎம் எப்ப பாத்தீங்க? தினம் தான் பாக்குறேன் சார். இத வந்து கட் பண்ணாம போடணும், இத கட் பண்ணாம போடணும். இதுதான் திமுக. நிர்வாகிகளையே ஒரு 1 லட்சம் பேரை திமுகவுக்கு எதுக்கு ஏற்படுது? விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, அதனால நம்மளும் ஒரு இளைஞர் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்ற அரசியல் களத்தை நிறுவ பார்க்கிறதா திமுக? இந்த கூட்டம் எல்லாம் கட்டுப்பாடாமல் நடைபெறுகிறதோ அந்த கூட்டத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டு எங்கள் கூட்டம், எங்களோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். சேர் போட்டு ஒரு சொல்றாரு, சேர் போட்டோம் எடுக்கிறப்ப பாக்குறோம் அப்படியே இருக்கு, எந்த சேரம் கலையாம இருக்கு, கட்டுப்பாடாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எங்களுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு திமுகவுக்கு எழுது? விஜய போட்டியா கருதுறதுனாலையும் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அவர் பக்கம் பெருமளவு இளைஞர்கள் போறதுனாலையும் நீங்க அழைத்து வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. 1.5 லட்சம் பேரை பார்த்துட்டு மாதேஷ் இதை சொல்றாரு, இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் போறாங்க. நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, 1.5 லட்சம் இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க, கட்சி நிர்வாகிங்க. அவங்க ஒரு நிர்வாகி ஒரு வீட்டுக்கு போய் 4 பேர்கிட்ட பேச 40 பேர்கிட்ட பேசினா இந்த கொள்கைகள்லாம் அவங்க அடுத்த கட்ட மக்களுக்கு எடுத்துட்டு போக போறாங்க. பதில் சொல்ல சார், நான் ரைட் சார், ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியல பிஜேபியால. அப்புறம் எதுக்கு தினமும் பிஜேபி பேசினீங்க? திமுக டெய்லி பிஜேபி அரசியல் எதிர்க்கு, பிஜேபி நெடி அதிகமா இருக்குது. நான் வந்து மாதேஷ ஒரு நெறியாளரா பாக்குறேன். ஏன் பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் கொடுக்காம போனாலும் பிஜேபி பத்தி பேசக்கூடாது. அருண் நேரு அவர்கள் இன்னைக்கு எஃப்எம் போய் பாத்துருக்காங்களா? அந்த போட்டோ எல்லாம் பரவச்சு இல்ல சோஷியல் மீடியா. எங்க அவருடைய பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன தேவைன்றத ஒன்றிய அமைச்சரா இருக்கிறவர்கிட்ட போய் பாக்குறாரு. இப்பதான் நம்ம போய் பினான்ஸ் மினிஸ்டரை பார்க்க வேண்டிய தேவை எப்ப பார்க்கணும்ன்றத மாதேஷ் முடிவு பண்ணுவாங்க. 1000 ரூபாய் வச்சு நான் வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த தொழில்ல முதலீடா போட்டு அதுல ஒரு லாபத்தை, இந்த 1000 ரூபாய் போட்டு தான் லாபத்தை மறுபடியும் முதலீடா போட்டு இந்த 1000 ரூபாய் போட்டு தொழில் தொடங்குனாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலன்றதை இல்ல நான் பார்த்தேன். நீங்க பார்க்கல பார்த்தா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. ஒரு வயதான பெண்மணி இத சொல்றாங்க, நான் முதலீடா போட்டேன், அந்த 1000 ரூபாயில இருந்து ஒரு லாபத்தை எடுத்தேன், அந்த லாபத்துல இன்னொரு முதலீடு பண்ணேன், அந்த முதலீடு பண்ணி இன்னைக்கு வந்து நான் ஒரு 15,000 என்னுடைய பேர பசங்களுடைய ஃபீஸ் கட்ட முடிஞ்சதுன்னா இதுக்கு காரணம் இந்த உரிமை தொகை தான் பெண் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வாழை இலையில அவங்க சாப்பிட்ட எச்சல்ல படுத்து உருளுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த நீதிபதி இல்ல. ஜுடிஷியரி கடைசி உச்சபட்ச அதிகாரம் அவங்கதான். அவங்களே மிஞ்சியதா திமுக அரசு? ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கேன். நீங்க ஜுடிஷியல் இவ்வளவு இதான் சொல்றீங்க. இதே பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் எச் ராஜா கோர்ட்டாவது ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு திருப்பத்தூர் ரஜினி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரஜினி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணியினுடைய கூட்டம், அதாவது நிர்வாகிகளையே ஒரு 1 லட்சம் பேரை சேர்க்கக்கூடிய அளவுக்கான தேவை திடீர்னு திமுகவுக்கு எதுக்கு ஏற்படுது? விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, அதனால நம்மளும் ஒரு இளைஞர் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்ற அரசியல் களத்தை நிறுவ பார்க்கிறதா திமுக? முதலாவதாக ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் நெறியாளர் உங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று ஏன் இளைஞரணி இவ்வளவு பெரித அப்படியே வந்து நிர்வாகிகளை சேர்க்கிறது யாருக்காவது அஞ்சு விட்டதா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரே ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
1969ஆம் ஆண்டு சாதாரண கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சலூன் கடையிலே உருவான ஒரு அணி இந்த இளைஞர் அணி. அன்றைக்கு இளைஞர் திமுக என்ற பெயரில் இருந்தது. பிறகு 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சி ராணி பூங்காவிலே கலைஞர் முன்னிலையிலே இளைஞர் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க, அதாவது அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிற போதும் சொல்லுவார், கழக கொடிகளில் அதிகம் ஏற்றியது தலைவர் கலைஞர், அதற்கு பிறகு தலைவர் தளபதி ஏற்றிய கொடிகள் தான் இன்றைக்கு இருவண்ண கொடிகளாக தமிழகம் முழுவதும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிற கொடி இளைஞரணி செயலாளராக இருந்து தலைவர் தளபதி ஏற்றி வைத்தது. நேற்றைக்கு கட்சி தொடங்குபவர்களை எல்லாம் பயந்து விட்டு ஏதோ இளைஞரணி ஒரு வருடத்திற்கு முன்பாக உருவானது என்பது போல நீங்க சொல்ற வார்த்தை இருக்குது. அப்படி கிடையாது. திரு உதயநிதி விஜய் அவர்களை பெயரை குறிப்பிடாமல் அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க. இது ஒரு கட்டுப்பாடான கூட்டம், 1 கோடி பேருக்கு உன்னாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும், கொள்கை வேணும், அது எல்லாமே இந்த கூட்டத்துல இருக்கு அப்படின்னு யாருக்கு மெசேஜ் சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இளைஞர்கள்னா அங்க இருந்து இங்க தாவுவான், 18 வயசுல இருந்து 30 வயசுல அவனை கட்டுப்படுத்தவே முடியாது, இளைஞர்னாவே கட்டுப்படுத்த முடியாது. ஏங்க கட்டுப்படுத்தல அப்படின்னா, இல்லங்க இளைஞர்கள் அப்படி இப்படிதாங்க இருக்க செய்வாங்க அப்படின்னு சில விஷமிகள் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டமைப்பு, அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இளைஞர்கள் மீது அவங்க அடங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாயம் பூசி இருக்காங்க. அதுக்குதான் எங்களுடைய இளம் தலைவர் சொல்றாரு, இளைஞர்கள் திமுக இருக்கிற இளைஞர்கள் கொள்கைக்காக சேர்ந்தவர்கள், 1,30,000 கூட்டம் சேரும், நிர்வாகிகள் வருவார்கள் என்று சொன்னோம். நீங்க மாநாடு என்று எல்லா தொண்டர்களும் வருவார்கள். ஆனால் இது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. மாநில இளைஞரணி மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர் அப்படின்னு பார்த்து பாகம் வார்டு வரையில் இன்றைக்கு இளைஞரணி நிர்வாகிகளை நியமித்து, ஏதாவது ஒரு மாநில கட்சி சொல்லுங்க, மாநில கட்சி இல்லைங்க தேசிய கட்சியா சொல்லுங்க, ஏதாவது ஒரு கட்சியிலாவது ஒரு அணி வார்டு பாகம் வரை இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகளை நியமிச்சிருக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது கட்சியில சொல்லுங்க. இல்ல மாநில கட்சி அதிமுக இளைஞரணி இருக்கானே தெரியாது. இன்னும் கட்சி எடுத்துங்க, பாஜக இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கா? இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இன்றைக்கு அச்சத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இளைஞரணி வடக்கு மண்டலத்துல இவ்வளவா, இன்னது 1.5 லட்சமா, அது கட்டுப்பாடோட இருக்கிறாங்க. அந்த சேர் போட்டவர் சொல்றாரு, சேர் இதெல்லாம் யார நீங்க இருங்க நான் சொல்ல இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கூட்டத்துல விஜய் பயமா போட்டியா தெரியுறாரோ உங்களுக்கு? எந்த கூட்டம் எல்லாம் கட்டுப்பாடாமல் நடைபெறுகிறதோ அந்த கூட்டத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டு எங்கள் கூட்டம், எங்களோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். சேர் போட்டவர் சொல்றாரு, சேர் போட்டோம் எடுக்கிறப்ப பாக்குறோம் அப்படியே இருக்கு, எந்த சேரும் கலையாம இருக்கு, கட்டுப்பாடாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எங்களுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு திமுகவுக்கு எழுது? விஜய போட்டியா கருதுறதுனாலையும், விஜய் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அவர் பக்கம் பெருமளவு இளைஞர்கள் போறதுனாலையும் நீங்க அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. 1.5 லட்சம் பேரை பார்த்துட்டு மாதேஷ் இத சொல்றாரு, இளைஞர்கள் அவர் பக்கம் போறாங்க. நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, 1.5 லட்சம் இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க, கட்சி நிர்வாகிங்க. அவங்க ஒரு நிர்வாகி ஒரு வீட்டுக்கு போய் 4 பேர்கிட்ட பேசுற, 40 பேர்கிட்ட பேசினா இந்த கொள்கைகள்லாம் அவங்க அடுத்த கட்ட மக்களுக்கு எடுத்துட்டு போக போறாங்க. இந்த 1.5 லட்சம் இளைஞர்கள் 15-20 லட்சம் வாக்குகளை தினம் போய் வீட்டுக்கெல்லாம் போய் எங்களுடைய திட்டத்தை சொல்ல தயாராயிருக்காங்க. ரஜினி, இது அழைத்து வர்ற கூட்டம், நீங்க அழைத்து வர்ற கூட்டம் விஜய்க்கு தானாவே வருது, கூட்டம் தானாவே வருது. அது மிதமிஞ்சிய இதை நான் ஏத்துக்க முடியாது. எங்க நிர்வாகிகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு வைக்கிறோம், தலைவரையும் எங்களுடைய இளம் தலைவரையும் பாக்குறதுக்கு அவங்க வராங்க. நீங்க ஏதோ அவங்கள மாதிரி கரூர்ல கூட்டம்னா சேலத்துல இருந்து கூட்டு வர்றது, இங்க இருந்து கூட்டு வர்றது, வடக்கு மண்டலத்து மட்டும்தான், வடக்கு மண்டலத்துல இருக்க நிர்வாகிகள் மட்டும்தான் வந்தாங்க. இன்னும் இருக்கு, வாங்க. நான் அதுதான் சொன்னேன், ட்ரைலர் தான் இது, அடுத்து வாங்க மெயின் பிக்சர். அங்க உங்களுக்கு மேற்கு மண்டலத்தை பார்த்தாவே பயந்து போயிருவீங்க, கொங்கு மண்டலத்தை பார்த்தாவே இன்றைக்கே பாதி பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கொள்கை கூட்டம், கட்டுப்பாடு உள்ள கூட்டம், இந்த கூட்டம் தான் சான்றுன்னு திரு உதயநிதி சொன்னார்ல திருவண்ணாமலையில. சேலத்துல நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்களா, இளைஞரணி மாநாடு, அங்க சீட்டு கட்டு விளையாடினதும் அதே கொள்கை கூட்டமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சேலம் இளைஞரணி மாநாடு எவ்வளவு எழுச்சியா நடைபெற்றது, எவ்வளவு ஒழுக்கமா நடைபெற்றது என்பது நாடறியும். திரு உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சீட்டு கட்டு ஆடிட்டு இருந்தது, அதே போல பிரியாணிக்கு சண்டை போட்டது திமுக கூட்டம், இதெல்லாம் இல்ல நடந்தது சார். இல்ல
இந்த முறை இந்த முறை விஜய் கூட்டத்திற்கு பாருங்க, விஜய் கூட்டத்துல இப்படி எல்லாம் நடக்குது, ஆனா எங்க கூட்டத்துல இப்படி எல்லாம் நடக்கலன்னு நீங்க ஒரு மெசேஜ கன்வே பண்றதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திருக்கீங்க. அதாவது விஜய் கூட்டம் மட்டும் கிடையாது, அதிமுகல பொதுக்குழு, அவங்க பொதுக்குழு கூட கட்சியுடைய கூட்டம், அதுல பேரிகார்டு அடிச்சு வச்சுன்னு உள்ள போறாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டம் நடத்துக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க கத்துக்கணும். எப்படி இளைஞர்கள் ஒழுக்கமா இருக்காங்க. இருவண்ண கொடி தான் எந்த அங்க எந்த கூட்டத்திலயும் இன்னொரு கட்சி கொடியை எங்க கட்சி தொண்டர்கள் தூக்கி பிடிச்சிட்டு அதை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்த்துட்டு தூக்கிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல கிடையாது. இருவண்ண கொடியை தாங்கி பிடித்தார்கள், தூக்கி பிடித்தார்கள். இருவண்ண கொடி தான் எங்களுக்கு முக்கியம். அதனால நீங்க மத்த கட்சியை பாருங்க, நீங்க மத்த கட்சியை கம்பேர் பண்றீங்க. நான் சொல்றேன் உங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டம், அதுல வேற கொடி எல்லாம் காட்ட முடியாது. சரிங்களா? இல்ல அப்படிலாம் இல்லன்னு சொல்றேன். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது. மக்கள் சந்திப்புன்னு போறவங்களோட கூட்டத்துல நடக்குது. அதை பார்த்து தான் கட்சி கொடியை கூட பார்த்து அவர் பெருமைப்பட மாட்டார். மத்த கட்சி கொடியை தூக்குனா பெருமைப்படக்கூடிய பொதுச் செயலாளர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கொள்கை கூட்டம் உருவாக்கி இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு என்னன்னா அந்த கூட்டம் நடந்து முடியுது, நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அந்த நாள் நைட்டு. சரி, அதை கூட விடுங்க, எங்களை பார்த்து நீங்க பைபிள்னே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எதுக்கு 3 பொறுப்பாளர் அறிவிக்கிறீங்க, அது ஒன்றிய அமைச்சர்கள் அறிவிக்கிறீங்க 3 பேரு. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க அறிவிப்பீங்களா? அப்ப எங்களை பார்த்து பயந்து போய்விட்டது பாஜக. காங்கிரஸ்ல பொறுப்பாளர்கள் அறிவிச்சாங்கல்ல, 6 பேர் கொண்ட குழுவெல்லாம் போட்டாங்கல்ல, அப்ப யாரை பார்த்து பயந்தாங்க அவங்க? இது தேர்தல் காலத்துல எல்லாருக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதும் குழு அமைக்கிறதும் இதெல்லாம். சார் மாதேஷ், தயவு கூர்ந்து இந்த நேரத்தை பாருங்க. எங்களுடைய கூட்டம் நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரங்கள்ல நயினார் நாகேந்திரன் அங்க போய் சந்திக்கிறாரு. இல்ல அவர் ஏற்கனவே பிளான் பண்ணது. நீங்க எங்க கூட்டம் ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டது. அதனால இவங்க பயந்து போய் அங்க சந்திக்கிற. அடுத்த நாள் 3 பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது திமுகவை எல்லாம், அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்து எங்களை பார்த்து ஜுரம் வந்துருச்சு திமுகன்றாரு, எங்களை பார்த்து இன்றைக்கு ஆடி போயிருக்குது. அதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்க கூட்டத்தை பார்த்து பயந்து நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போயிட்டாரு, 3 பொறுப்பாளர் பிஜேபி போட்டுருச்சுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க பாருங்க. ஒரு கதையை சொல்றீங்கல்ல, விஜய் போற கூட்டம் இல்ல, விஜய்க்கு கூடுற கூட்டம், விஜய்க்கு போற கூட்டங்கள், விஜய் நடத்தும் கூட்டங்கள்ல பெருமளவு இளைஞர்கள் சேர்றாங்க. அதுக்கு போட்டியாதான் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு இளைஞரணி கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களை கூட்டு ஒரு இடத்துல வச்சு இவரு போட்டி எல்லாம் இல்லங்க. எங்க கட்சி நிர்வாகிங்க அவங்க. அதுதான் நிர்வாகிகளை கூப்பிடுறது கூட இன்னொரு கட்சிக்கு போட்டியாவா கூப்பிடணும்? என்னங்க பேசுறீங்க? லாஜிக்கே இல்லாத பேசுறீங்க. இல்ல, அந்த இடத்துல முழுக்க நீங்க விஜய்க்கு தான் மெசேஜே கன்வே பண்ணதா பார்க்கப்படுகிறது. உதயநிதி பேசுனதுல பாதி விஜய் நெடி தான் இருந்துச்சு. விஜய் கட்சி கூட்டத்திலே பார்வைக்கு ஒரு பார்வை, அதாவது நீங்க வேற மாதிரி பார்க்கலாம், நான் வேற மாதிரி பார்க்கலாம். அதனால பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு தான் அது பொருந்தும். சரி, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது உங்க பார்வைக்கு விட்டுறீங்க. எதுக்கு இப்படி ஒரு கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்துச்சு? இந்த இளைஞரணியை கூப்பிட்டு பேச வேண்டிய தேவை எதுக்கு? அதாவது டிசம்பர் மாதத்தையும் இளைஞரணியையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா 2022 டிசம்பர் மாதம் தான் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அண்ணன் உதயநிதி அவர்கள் பதவியேற்றார். அதுக்கு அடுத்த வருடம் 2023 டிசம்பரில் தான் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து இந்த இளைஞரணிக்கும் டிசம்பர் மாதத்திற்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. அதனால டிசம்பர் மாதம் இங்கே தொடங்குகிற இந்த பயணம் வெற்றியில் முடிய வேண்டும், 200 வெல்ல வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சி இளைஞர்களை எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சந்திக்கிறார், எங்களுடைய தலைவர் சந்திக்கிறார், எங்களுடைய கட்சி நிர்வாகிகளின் சந்திப்பு. இதை பார்த்து ஏன் ஊடகமாக இருக்கட்டும், நீங்க பாஜகவா இருக்கட்டும், அதிமுக இதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் இது எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் தானே. திரு உதயநிதி சொல்றாரு, கடைசி உடன்பிறப்பு இருக்கும் வரை சங்கிகளை உள்ள விடமாட்டோம் அப்படின்றீங்க. சரிங்களா? பிஜேபி இங்க வரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி இங்க பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னுமே பிஜேபி உள்ள வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது இன்னைக்கு. சரி, அவங்கதான் இல்ல அததான் நேற்றுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் கேக்குறாங்க. இங்கதான் பிஜேபி இல்லன்றீங்க, சங்கிகள் இல்லன்றீங்க, அப்புறம் எதுக்கு தினம் எம்எல்ஏ ஜெயிக்க முடியுதா? நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியா ஜெயிக்க முடிஞ்சதா? 11% வந்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு ஒரு தொகுதியா ஜெயிக்க முடிஞ்சதா? ஒரு தொகுதியா ஜெயிக்க முடிஞ்சதா? சதவீதம் உயர்ந்து இருக்கிறது. ஒரு தொகுதியா ஜெயிக்க முடிஞ்சதா? மக்கள் உங்களுக்கு என்னத்த பரிசா கொடுத்தாங்க? தனித்தனி நின்னா ஜெயிச்சிருவோன்னு சொன்னீங்க, தனித்தனியா நின்னீங்க, ஏதாவது ஜெயிச்சீங்க? 80-90 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்குறாங்க இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல. வெற்றி பெற்றதா? ஒரு இடத்துலாவது ஓட்டு கிட்ட வாங்குறாங்கன்னு நான் சொல்றேன். பிஜேபி 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. ஒரு இடத்துலாவது வெற்றி பெற்றதா? என்னுடைய கேள்வி, ஒரு இடத்துலாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதா? அவர்கள் என்னத்தை இப்ப சொல்லிட்டு வராங்க, நாங்க ஆட்சியை பிடிப்போம்.
அவருடைய கூட்டணிக்குள்ளே பல விஷயங்கள். அதனால இங்க எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கட்டும், அங்க உட்கட்சியில நிறைய பிரச்சனை, அதுக்குள்ள போக விரும்பல. இன்னைக்கு காலைல கூட ஒரு நியூஸை பார்த்தேன். சிவி சண்முகம் வந்து விழுப்புரத்துல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேற ஏதோ தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது அங்க திமுகவுடைய அதாவது ஒரு பேஸ்மெண்டே தொண்டர்கள் தான். தொண்டர்களும் அங்க இருக்கிற மண்டல பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். அவர்களை பார்த்து பயந்து இன்றைக்கு விழுப்புரத்துல அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் துணை பொதுச் செயலாளராக வந்துட்டார். இப்போ அதை பார்த்த உடனே சிவி சண்முகம் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம விழுப்புரத்துல நின்னா எங்க போன முறை மாதிரி இந்த முறையுமோ தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பார்த்து திமுகவை வெற்றியை தடுக்க முடியாது என்று அவர்களே தீர்மானித்து விட்டார்கள். ஏதோ போற போக்குல பேசுவோம், பேசி ஏதாவது பண்ண முடியுதா பார்ப்போம், தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லுவோம், திமுக இது சரியில்லை அது சரியில்லை ஏதாவது புகார சொல்லுவோம், ஏதாவது அவங்கள பத்தி பொய் அவிழ்த்து விடுவோம். இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்ல. பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க போல தெரியுது. அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு தொகுதியில வந்துச்சா, நாடாளுமன்ற தேர்தல ஒரு தொகுதியில வந்துச்சான்னு கேட்டேன். இல்லாத பிஜேபிக்கு நீங்கள் பதில் சொல்ல சார். நான் ரைட் சார், ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியல பிஜேபியால. அப்புறம் எதுக்கு தினமும் பிஜேபி பேசினீங்க? திமுக டெய்லி பிஜேபி அரசியல் எதிர்க்கு பிஜேபி நெடி அதிகமா இருக்குது. நான் வந்து மாதேஷ ஒரு நெறியாளரா பாக்குறேன். ஏன் பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் கொடுக்காம போனாலும் பிஜேபி பத்தி பேசக்கூடாது. நிதி கொடுக்கல சொல்லுங்க. மும்மொழி கொள்கை கொடுக்கறோம்ன்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் சார் காலத்துல இருந்து இருமொழி கொள்கை தான். நாங்க அதிமுக மாதிரி கூட்டணிக்காக அடகு வச்சுட்டு போக முடியாது. கொள்கையா தான் இருப்போம். நாங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நிதி. இது ஏன் சொல்றீங்க? சரி, இம்ப்ளிமெண்ட் மழை நிவாரண நிதியா? மழை நிர்மலா சீதாராமன் அதான் சொல்றாங்க சார். ஏற்கனவே பர்சனல் மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. இல்ல இல்ல இந்த பர்சனல் மெசேஜ் நான் கூட சொல்லுவேன். நிர்மலா சீதாராமன் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி சார் ஆதாரம் எல்லாம் பேசாதீங்க. பேரெல்லாம் சொல்ல நான் சொல்ல சார். ஆதாரம் இல்ல. சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றாங்க. அவங்க ஆதாரத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க. ஆதாரத்தோட காட்டுனாங்களா? காட்டுங்க சொல்றாங்க. நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பப்ளிக்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்க மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் அனுப்புறாங்க. நான் கூட தான் பேசுவேன். மேடம் நாங்க அரசு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு பேசுவேன். நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? காட்டுங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் நானும் கேக்குறேன். மாதேஷ் திமுக நாளைக்கு சேர போறாரு. நான் இப்ப சொல்றேன், மாதேஷ் நாளைக்கு திமுக சேர போறாரு. எனக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க உடனே என்ன கேப்பீங்க? காட்டுங்க காட்டுங்க. அதுதான் நானும் சொல்றேன். அப்போ வாய்க்கு வந்தது இப்ப பாருங்க, நீங்களே சிரிக்கிறீங்க. இல்ல அப்போ ஒரு ஏதோ சொல்றானே. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க சார் சொல்லலாம். என்கிட்ட பர்சனல் மெசேஜா பண்றாங்க நிறைய பேரு. மேடம் நாங்க வந்து இங்க அரசியல் பண்றோம், அரசியலுக்காக பேசுறோம்ன்ற மாதிரி அவங்க துணியில சொல்றாங்க. அவங்க மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எஃப்எம் சொல்றது அப்படிதான் இருக்கு சார். ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு வாட்சி பில்ல காமிச்சாரு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன். அந்த மாதிரி வந்து ஆதாரத்தை வச்சுட்டு பேசணும். திமுக என்னைக்குமே ஆதாரத்தோட தான் பேசும். உங்களை மாதிரி வந்து இவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க அவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா சொல்ல மாட்டோம். அருண் நேரு அவர்கள் இன்னைக்கு எஃப்எம் போய் பாத்துருக்காங்களா? அந்த போட்டோ எல்லாம் பரவச்சு இல்ல சோஷியல் மீடியா. எங்க அவருடைய பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன தேவைன்றத ஒன்றிய அமைச்சரா இருக்கிறவர்கிட்ட போய் பாக்குறாரு. இப்பதான் நம்ம போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. எப்ப பார்க்கணும்ன்றத மாதேஷ் முடிவு பண்ணுவாங்க. நான் முடிவு பண்ணல. மக்கள் அத சோஷியல் மீடியால எதுக்கு போய் பார்த்தாங்கன்னு அவங்க ஒரு எழுதுறாங்க. வெகுஜன மக்கள் போட்டதா காட்டுங்க. பிஜேபி காரர் என்ன போட்டிருப்பா, நீங்க அதை எடுத்துட்டு வந்து மக்கள் போடுறாங்க இத பாருங்க அப்படின்றீங்க. மக்கள் போட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு போய் பாத்துருக்காருன்னு ஆளாளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க சார். கேட்டா தொகுதி பிரச்சனை பேச போனாருங்க சார். தொகுதி பிரச்சனை பெரம்பலூருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும், ஒன்றிய அரசு நிதியில இருந்து செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்கிறாரு. கோரிக்கை வைக்க கூடாது, எந்த நேரத்துல போனது நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? அவர் ஒரு எம்பி. அவர் எம்பி ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்குது. அவர் இந்த நேரத்துல தான் போனோம், இப்ப ஏன் போனாருன்னு கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா என்ன? அப்படிதான் அரசியல் இருக்கா என்ன? இன்றைக்கு அதிமுக வர்சஸ் திமுக, டிவிகே புதுசா வந்திருக்காங்க, அவங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றாங்க. இதுல பிஜேபி எங்க வருது? ஏன் பிஜேபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? திமுக வந்து எல்லா தேர்தலும் சரி சார், அதிமுக தான் எங்களுக்கு எதிரி. அதிமுக திமுக தான் எதிரி. ரைட்டு. இன்றைக்கு அதிமுக வந்து அலுவலகம் ராயப்பேட்டில் இருந்துச்சுன்னா அதிமுக நாங்க எதிர்க்கிறோம். நீங்க அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டில் செயல்படுதா, டெல்லி அமித்ஷா அலுவலகத்துல செயல்படுதான்ற சந்தேகம் இருக்கு. நீங்க அதிமுக முழுமையாக பாஜக எடுத்துக்கிச்சு. யாரு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? நீ நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து பொதுக்குழுல எடப்பாடி பழனிசாமி தான் உட்கார்ந்தாரு. வேற யாருன்னா இருந்தாங்களாங்க? வேற யாரும் சொல்லிட்டு இருப்பீங்க. அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராரு. அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அலையன்ஸ் நீங்க அதாவது தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அலையன்ஸ் சொல்லுவீங்க. அது மக்கள் கேட்டுக்கணுமா? பிஜேபி எதிர்ப்பு லாபம் வாய்ஸ் கொடுக்குறாரா? கூட்டணியில் தானே இருக்காரு. சரி, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி வாய்ஸ் பண்றாரா?
இத பத்தி நீங்க வாங்கி கொடுங்க, மக்கள் உங்களுக்கு கூட்டணி தானே ஓட்டு இருக்கீங்க. போட்டுருக்காங்க சார். கூட்டணி சார் நாங்க சார், கேக்குறோம் உங்களுக்கு தானே சார். அது என்ன எடப்பாடி வாங்கி தரது? அப்புறம் இப்போ எதுக்கு வந்துச்சு எடப்பாடியே பாத்தீங்களா? முதல்வரா இருக்கட்டும்? வாயில நீங்க வந்துச்சு எதுக்கு? பாத்தீங்களா? மாதேசிய என்ன சொல்றா, நீங்க கேட்டு வாங்க வேண்டியது தானே. அததான் மக்கள் கிட்ட கொண்டு போறோம். மக்கள் பாருங்க கேட்காதீங்க கொடுக்க சார். மாட்டாங்க சார். கேக்குறது எங்க கடமை சார். அவங்க கொடுக்கணும், கொடுக்காத வஞ்சிக்கிறாங்க. இப்படி வஞ்சிக்கின்ற போதும் பொருளாதார வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% இன்றைக்கு தொற்றுக்கிறோம்னு சொன்னா அதுதான் திமுகவோட சாதனை. திமுகவோட சாதனை அதுதான். நீங்க அதாவது பிஜேபி நீங்க பிஜேபி எதிர்க்கவே கூடாது. பிஜேபி ஏன் பேசுறீங்கன்னா பிஜேபி தான் அது ஓட்டு வருது உங்களுக்கு, அதனால அது எப்படி வருது சார்? வாக்குகளா அறுவடை செய்யறதுக்கு பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவா நீங்க பண்றீங்க. மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாம் பாஜக வஞ்சிக்குது. மழை நிவாரண நிதியாக கேட்கக்கூடிய தொகையில ஒரு 10% பிஜேபி வஞ்சிக்குது, திமுக வாரி வழங்குதா நம்ம மக்களுக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க சார். இன்னைக்கு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு சார் 16%. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையெட்டுல அறிவிச்சிருக்காங்க. எதுல முதலிடம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால எதுல முதலிடம்? தமிழ்நாடு எதுல முதலிடம்? அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல முதலிடம் தமிழ்நாடு. அத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கு. சரி, நீங்க அதெல்லாம் பாக்கணும் தெரியும். மக்களுக்கு அப்படியே வாரி வழங்க சார். இல்ல, மக்களுக்கு என்ன பலன்? மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா திமுக ஆட்சியில? அதிமுக ஆட்சி முடியறப்போ தனிநபர் வருமானம் 1,32,000 இன்னைக்கு 40,000 உயர்ந்து 1,80,000 கிட்டத்தட்ட 1,80,000 கிட்ட இன்றைக்கு தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பெண்களுடைய வளர்ச்சியில இன்னைக்கு நீங்க அந்த நிகழ்ச்சியை பாத்தீங்களான்னு தெரியல. நீங்க எங்க பிஜேபியோட தலைவர்கள் பேசுறத பாக்கதே உங்களுக்கு ரஜினி என்னது தனிநபர் வருமானத்துல உயர்ந்திருக்காங்க இன்னைக்கு 40,000 4.5 ஆண்டுகள உயர்ந்து. அப்படி உயர்ந்த மக்களுக்கு எதுக்கு இப்ப 1000 ரூபாய் நம்ம அதை திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே இருக்கோம்? 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை எழுது. அதே போல இலவச பேருந்து கொடுக்க வேண்டிய தேவை. வருமானம் தான் உயர்ந்து விட்டதே. தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விட்ட திமுக அரசாங்கம் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அப்போ இலவச பஸ் கொடுக்குறீங்க. அதான் நான் இப்ப அந்த நிகழ்ச்சி பார்க்கலன்னு சொன்னதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப பேசுறது. அந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அவங்க சொல்றாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த தொழில்ல முதலீடா போட்டு அதுல ஒரு லாபத்தை இந்த 1000 ரூபாய் போட்டு தான் லாபத்தை மறுபடியும் முதலீடா போட்டு இந்த 1000 ரூபாய் முதலீடா தொழில் தொடங்குனாங்க. நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கலன்றதை இல்ல நான் பார்த்தேன். நீங்க பார்க்கல பார்த்தா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. ஒரு வயதான பெண்மணி இத சொல்றாங்க, நான் முதலீடா போட்டேன், அந்த 1000 ரூபாயில இருந்து ஒரு லாபத்தை எடுத்தேன், அந்த லாபத்துல இன்னொரு முதலீடு பண்ண, அந்த முதலீடு பண்ணி இன்னைக்கு நான் ஒரு 15,000 என்னுடைய பேர பசங்களோட ஃபீஸ் கட்ட முடிஞ்சதுன்னா இதுக்கு காரணம் இந்த உரிமை தொகை தான் பெண் சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்கலன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையால தான் என்னுடைய வருமானம் உயர்ந்ததுன்றது. இந்த வீடியோ இருந்தா அவருக்கு அனுப்புங்க, அந்த வீடியோ அவர் பார்க்கட்டும். நான் இல்ல நானே கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பாருங்க அந்த வீடியோ. கொடுக்குற 1000 ரூபாயில தான் எங்களுடைய வருமானம் உயர்ந்ததுன்னு சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வருமானம் உயர்ந்தது நான் இப்ப நீங்க இப்படிதான் திசை இல்ல, அந்த 1000 ரூபாய் போட்டு தான் முதலா இருந்ததுன்றீங்க. முதலீடா போட்டு ஒரு பெண்மணி அதுல நான் தொழில் தொடங்கினா அதுல ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அத நான் சொல்றேன். நீங்க அப்படியே திசை மாத்தி வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. இன்றைக்கு அந்த பெண்மணிகள் அந்த பெண்கள் பேசுனதெல்லாம் பார்க்கணும். அதாவது ஈழ பெண் அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களால அதாவது இன்னைக்கு பெண்கள் வாழ்க்கையில ஒரு ஒளி வீசி இருக்கிற தலைவர் தளபதி என்று அன்றைக்கு அங்க வந்த பெண்கள், பேசிய பெண்கள் எல்லாருமே அதிகாரியிலிருந்து கடைமட்டத்துல இருக்க ஒரு பெண்மணி, கிராம பெண்மணி வரையிலும் இது போய் கொண்டு சேர்ந்திருக்கிறது. அதனாலதான் அப்பேற்பட்ட நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. உலகமே பார்த்து வியந்தது அந்த நிகழ்ச்சியை பார்த்து. உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் திமுகவில் இருக்குங்கன்னு நீங்க திருவண்ணாமலையில காட்டிட்டீங்க. நீங்களுமே பேசுறீங்க, கொஞ்சம் ஐபிச்சிலையும் பேசுறீங்க. நான் கேட்கறது, நிதின் நபின்னு ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்ட்டை பிஜேபியில போட்டிருக்காங்க. நேற்றுக்கு தெரியுமா? யாருக்காவது அவர் தெரியுமா? இந்தியா முழுக்க யாருக்காவது தெரியுமா? இன்னொன்னு, பிஜேபியிலேயே அப்படி ஒரு புது நபரை ஒர்க்கிங் பிரசிடென்ட்டா, செயல் தலைவர் அவர் தான் பிரசிடென்ட்டா ஆக போறாரு போல தெரியும். இந்த மாதிரி திமுகவில் வர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மாதிரி வர முடியுமா? நிதின் நபின் மாதிரி யாரோ ஒருத்தர் வர முடியும். தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய மகன் என்ன பொறுப்புல இருக்காரு? அவர் ஒரு பிரிவுல இதா இருக்காரு. அவருக்கு இவர்கிட்ட நம்ம பாஜக சம்பந்தமா கேள்வி கேட்டோம்னா அது அவர் ஒரு பிரிவுல இருக்காரு. நீங்க அவரே சொல்லிடுறேன் சார். இல்லங்க, அவர் அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே பிஜேபியில சேர்ந்தவர். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே பிஜேபியில இருந்தாரு. அப்பாவுக்கு முன்னாடியே பொறுப்பு வாங்கிட்டாரா? பிஜேபியில இருந்தவர். இன்னைக்கு பொறுப்பு வாங்கியிருக்காரு. என்ன பொறுப்பு வாங்கிருக்காரு? இல்ல, நான் கேக்குறது, நிதின் நபின் ஒருத்தர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் பிஜேபியில ஆயிருக்காரு. அந்த மாதிரி கேள்வி கேட்டோனே அவர் என்ன பண்றாரு? திசை மாதிரி வேற எங்கேயோ கொண்டு போறாரு. நான் கேட்டது நிதின் நபின் கேள்வி. நான் தமிழ்நாட்டை பத்தி கேக்குறேன். தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரனுடைய மகன் எந்த பொறுப்பிலும் இல்லையா? நீங்க எங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் எந்த பொறுப்புல இல்லையா?
ஓ இதுக்கு இதான் உதாரணம். இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவரு- எப்படி அதுதான், அங்க அவரு இல்ல, அரியணை அவரு ஏறாரோ அந்த மாதிரி நீங்க நீங்க வந்து எங்க சுத்தி எங்க வந்து நில்லுவீங்கன்னு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்றைக்கு துணை முதலமைச்சராகி மக்கள் சக்தியால உயர்ந்திருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் அவர்கள். கேட்கலீங்க. அவர்கள் மக்கள் மீது இதெல்லாம் நீங்க கேக்குறாங்க. மக்கள் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபில யாரு பிஜேபி வர போடுற போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து பாத்துட்டு வந்து மக்கள் கேக்குறாங்களா சொல்லாதீங்க. மக்கள்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும், 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான் வர வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு இருக்கிறார்கள். அதனால அதெல்லாம் சகித்து கொள்ள முடியாம தான் பாஜக காரங்க யாராவது இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்கள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. வரும் நாட்கள் உங்களுக்கு விஜய் வெர்சஸ் உதயநிதி வார் தான், அரசியல் வார், அதை கட்டமைக்கிறீங்களோ? அதுதான் பிளான் உங்களுக்கு? நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம். மதவாதம் இன்னொரு பி டீமாக வேறொரு கட்சியின் பெயரால் உள்ள வருது. அதை நாங்கள் பொருட்படுத்த கூட இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் யாரும் வர முடியாது. கேரளாவிலே ஐயப்பனை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்தும், தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுக்கலாம் என்றும் ஒரு வஞ்சகத்தோடு தமிழ்நாட்டில் உள்ளே நுழைய பார்க்கிற பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்று இளைஞர்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி எங்க முருகனை வச்சு அரசியல் பண்ணுது? அவங்க வந்து 2021 தேர்தல்ல வேல் யாத்திரை யார் பண்ணது? சரி, இந்த தேர்தல் வருகின்ற போது திருப்பரங்குன்றத்திலே ஏன் வீணா போயிட்டு அங்க போராட்டம் கோர்ட் நடத்தி ஆர்டருங்க, ஜட்ஜி சொல்லியிருக்காரு தீபம் ஏத்துங்கன்ட்டு, அதுக்கு போறாங்க. உங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, சரி, அதுக்கு நீங்க போய் போராடுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இங்க இருந்து ஒரு கேரவன் எடுத்துக்கிட்டு வீடியோ எல்லாம் போட்டு நாங்க அங்க போறோம், போராட போறோம் அப்படின்னு சொல்லுகிற அதை நாங்க எதிர்க்கிறோம். இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அங்க போக வேண்டிய கட்டாயம். திருப்பரங்குன்றம் முருகனுடைய வீடு, எல்லாருமே வணங்கலாம்ல. நீங்களும் போவீங்களா திருப்பரங்குன்றம்? நானும் அங்க போவேன். இருக்கிற சரி, அங்க அதுக்கே இருக்கிற நயனார் மக்கள் நாகேந்திரன் போக போராடினாங்களா? கூடாது? அங்க இருக்கிற மக்கள் இறங்கி போனாங்களா? இல்ல, இவங்க போறது தப்பு சொல்ல சார். இவங்க போயிட்டு அங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எச்ராஜா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? எச்ராஜா என்ன வந்து அந்த தர்காவை இடமாற்றம் செய்யுங்கன்னு சொல்றாரு. சரி, இது வந்து ரெண்டு சரி, மதத்தை அவரால பிரிச்சு வச்சுப்பாங்க இல்லையா? இடமாற்றம் செய்ய முடியுமா? அது அவர் சொன்னா சொல்றதே செய்ய ஒரு முடியுமா? மதவாதம் தான் சார். சரி, சார் அத சொல்றதே கலவரத்தை உண்டாக்குறது தான் சார். இதுல எங்க கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாது அங்க உங்களால? இந்துக்களை உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியாதா? தமிழ்நாட்டுல இல்ல சார், தீபம் ஏத்த சொல்லி 10 பேரோட அனுப்புறாங்க, சரிங்களா? ஜிஆர்எஸ் அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாரு. நம்ம ஒரு 10 பேர் போய் விளக்கு ஏத்திட்டு ஜிஆர்எஸ் ஏன் வந்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்புறாரு? ஏன் தமிழ்நாட்டு காவலர்கள் அனுப்பலாமே? நீதிமன்றத்துக்கு நீங்க தான் தடுக்குறீங்க நீதி- சார். சார், நீங்க என்ன தானே சார் தடுக்குறீங்க, நீங்க அப்படி காவல்துறை. போனா இப்படி வருவீங்க, இப்படி போனா அப்படி வருவீங்க. என்ன சார் இதெல்லாம் லாஜிக்கா பேசுங்க. தமிழக காவல்துறை அமைச்சிருக்கணும். நீங்க சிஐஎஸ்எஃப் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வீரர்களை நீங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க. இப்ப இன்னத்தை வந்து இங்க செய்யணும்னு பாக்குறீங்க. இல்ல, நீங்க ஏன் தடுக்குறீங்க? ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதை வந்து அமல்படுத்த வேண்டியது தானே கடமை. அதை தானே செய்யணும். நம்ம ஒரு அரசாங்கம் அதுக்கு என்ன பாதுகாப்போ அதை தானே கொடுக்கணும், உரிய பாதுகாப்பு. அதாவது அந்த நீதிபதியின் மீது நம்பிக்கை இல்லை. அதாவது ஏங்க, அவருடைய இல்ல, அவர் நீ- எந்தெந்த மேடையெல்லாம் பேசி இருக்கிறார், அவர் எந்தெந்த மேடையெல்லாம் பேசிட்டு என்ன வந்துக்கிறாரு. நீதிபதியை வந்து களங்கம் கற்பிக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அது நாடாளுமன்றத்திலே இம்பீச்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து அது அமித்ஷா கத்தி கோஷம் இது பண்ணாரு பாத்தீங்களா? அவங்க ஆளும் அவர் கத்த தான் கண்டிச்சார், செய்வாரு. கண்டம் பண்ணாரு தெரியுங்களா? அவங்க ஆளும் கத்த தான் உங்க ஓட்டு அரசியலுக்காக நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் உடைய தீர்ப்பை நீங்க வந்து இது பண்றீங்களா, அரசியல் பண்றீங்களா? பாஸ்ட் ஜட்ஜ்மெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வாழை இலையில அவங்க சாப்பிட்ட எச்சல்ல படுத்து உருளுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தவர் இந்த நீதிபதி. இல்ல, ஜுடிஷியரி கடைசி உச்சபட்ச அதிகாரம் அவங்கதான். அவங்களே மிஞ்சியதா திமுக அரசாங்கம்? ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்த கூடாதுன்னு இருக்கேன். நீங்க ஜுடிஷியல் இவ்வளவு இதான் சொல்றீங்க. இதே பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் எச்ராஜா கோர்ட்டாவது ஒரு வார்த்தை அவர் சொன்னார். கோர்ட்டாவது இதாவது அதே அமித்ஷா உள்துறை அமைச்சர் எந்த தீர்ப்புகள் எல்லாம் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை அமல்படுத்த கூடாது என்று சொன்னவர் உள்துறை அமைச்சர். அப்பெல்லாம் நீங்க ஏன் வாய் திறக்கல? இதே அமித்ஷா சொன்னார்ல அந்த வார்த்தைய. அப்போ அவர்கள் சொல்லுகிற போது அமைதியா இருப்பீங்க. இன்றைக்கு நாங்க அதை சொல்றப்போ இன்றைக்கு காவல்துறை அன்றைக்கு அதாவது சார் எப்பயுமே 100 ஆண்டுகளாக என்னத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அதை ஃபாலோ பண்ண போறீங்க. நீங்க 100 ஆண்டு காலத்தை விட்டுட்டீங்க. இன்னைக்கு தேர்தல் வருது. இதை வந்து இன்னைக்கு தேர்தல் வருகின்ற ஒற்றை காரணத்தினால அந்த இடத்துல போயிட்டு திடீர்னு ஒரு இதை போடுறீங்க, போட்டு உடனே வந்து ஒரு 10 நாள்ல தீர்ப்பு வாங்குறீங்க. இதெல்லாம் வந்து நீதிமன்ற தீர்ப்பு பிஜேபி தீர்ப்பு கொடுக்குது. மத கலவரத்தை உண்டாக்க யார் மத கலவரம் பண்ணிடுவாங்க? உங்களால லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உங்க அரசாங்கத்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராம ரவிக்குமார் யாரு? ராம ரவிக்குமார் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர். ஆமா, மக்கள் போய் கேட்டாங்க. ஒரு இயக்கத்தின் தலைவர் சார். இந்து தமிழர் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காரு, ஒரு இந்து உணர்வாளர்.
அவரு அப்படி ஒரு நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை அது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, இந்துக்கள் பெயரில் இந்துக்களுடைய, அதாவது இந்துக்களை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு வச்சுட்டு இருக்க ஒரு இயக்கம் அது, அதை அவர் வச்சுக்கிட்டோம். சரி, ஆனால் இந்த இடத்துல அவரு வச்சு ஏன் வந்து அந்த தர்காக்கு மேல இருக்கிற அந்த தூண்ல ஏத்தணும்னு கேக்குறதுக்கான தர்காவுக்கு மேல இல்லைங்க, தர்காவுல இருந்து ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது அப்போ தூணு. என்னைக்குமே 100 ஆண்டு காலமாக இருக்கிற ஆல்ரெடி தீர்ப்புலாம் வந்திருக்கு. இங்க வந்து நீங்க எப்பயுமே இந்த எந்த தீர்ப்பு இடத்துல என்ன? இந்த தீர்ப்பு தீர்ப்பா தெரியலையா உங்களுக்கு? எந்த இடத்துல ஏத்தணுமோ அந்த இடத்துல இல்ல, இந்த தீர்ப்பு தீர்ப்பா 100 தெரியல. ஆண்டு காலமாக வருகிற நடைமுறையில என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு போங்களேன். நீதிமன்ற தீர்ப்பை கூட திமுக மதிக்காதா என்ன? திமுக வந்து நீங்க நீதிமன்ற தீர்ப்பு மதிக்குதா? 100 ஆண்டு காலமாக எந்த இடத்துல ஏற்றப்படுதோ அங்கதான் ஏத்தணும் சார். அது நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கு சார். நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமல் அரசாங்கம் அங்க நடத்துமா? இருக்கிற அரசாங்கம் மக்கள் வந்து அதை தான் தடுக்குமா? இந்த இடத்துலதான் வந்து எங்களுக்கு வந்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னாங்களா? கடை அடைங்க, நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தல அப்படின்னு சொன்னோம். ஒரு கடை அடைக்கலாங்க. எந்த கடை, எந்த வணிகர்களும் அவங்க பின்னாடி நிக்கல. அப்போ நீங்க மக்களை குற்றம் சாட்டுறீங்களா? மக்களுக்கு அங்க ஏற்றப்படுது சார். இன்னும் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அது இன்னும் முடிவு வரட்டும். அது வந்து மேல்முறையீடு போயிருக்கும். அதுக்கு வந்து டெய்லியும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அது கோர்ட் தீர்ப்பு போட்டும் பாத்துக்கலாம். 2026 ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா? ஆனா உதயநிதியை முன்னிறுத்திய நீங்க பயணிக்கிறீங்க தொடர்ந்து அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி, உதயநிதி என்றால் பதட்டம் ஏற்பட காரணம் அதாவது கலைஞர் இஸ் டேஞ்சரஸ், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தானவர். 20 உயர் நீதிமன்றத்தில் வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, நீங்கள் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற போதும் நான் என்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொன்ன வார்த்தையில் உறுதியாக என்ற ஒரு கொள்கை வீரன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர்களை பார்த்து இன்றைக்கு அச்சப்பட்டு உதயநிதி என்றால் ஒற்றை கல்ல ஓட உங்களை 2 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிச்சவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால உங்களுக்கு பதட்டம் ஏற்படுதா செய்யும். அதனாலதான் அவரை முன்னிறுத்தி இந்த 2026 சந்திக்க போதா திமுக. அதாவது எங்களுடைய பிரச்சாரத்திற்கு, எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், இளைஞர்களை சார்ந்த வியூகங்களாக இருக்கட்டும், அண்ணன் உதயநிதி அவர்கள் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், எங்களுடைய இளம் தலைவர். ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் 2026? திட்டங்கள், எங்களுடைய திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னும் கீழே இறங்கி இன்னும் வந்து நான் பேசணும்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன திட்டம் தான். நான் எல்லா திட்டத்தையும் சொன்னா நீங்க உடனே பதட்டம் ஆயிட்டு இல்ல இந்த கொஸ்டின் வேணாம், அடுத்த கொஸ்டின் போயிடலான்னு போயிருவீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம். தாய் தந்தை இல்லாமல், அதாவது தாயை இழந்து தந்தை வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார், அவரால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னு இருக்கிறப்போ அவர்களுடைய கல்வி செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்று ஒரு திட்டத்தை அறிவித்து அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், எல்லா திட்டமும் இன்றைக்கு வந்து திட்டத்தை பார்த்தீங்கன்னா 1,60,00,000 மகளிர்களுக்கு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தந்திருக்கிறோம். அதனால நீங்க வந்து இந்த திட்டத்துல இருட்டடிப்பு செய்து பொய்யை பரப்பி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி செய்து அது நடக்காது. நீங்க வந்து இன்னொரு விஷயம், இன்றைக்கு நான் வந்து சொன்னேன், இப்போ நீங்க விஜய் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? விஜய் இப்பதான் வந்து பாண்டிச்சேரியில பேசிட்டு போனார். லாஸ்ட் எப்ப பாத்தீங்க? அடுத்து இப்ப நாளை மறுநாள் வராரு சார். லாஸ்ட் எப்ப பாத்தீங்க? அதான் ஒரு வாரம் தான் ஆகுது. ஏன் என்ன? சிஎம் எப்ப பாத்தீங்க? தினம் தான் பாக்குறேன் சார். இத வந்து கட் பண்ணாம போடணும். இதுதான் திமுக. ஒரு நாளும் ஓயாமல் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான். அதுக்கு மாதேஷ உதாரணம் சொல்லியிருக்காரு. டெய்லியும் பாக்குறேன்னு, தினம் மக்கள் பணியாகலாம் சரி, கட்சி பணியாலும் சரி, தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். மீண்டும் அரியணையில அமர்வார். அங்க அரியணை போட்டதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரியணையில உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? பாருங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணலாம். பாஜக ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஆனா சிஎம் சேர் அப்படி கிடையாது, மக்கள் ஓட்டு போடணும். அத போட்டோனே ஆரவாரம். 2024 இதே மாதிரி ஒரு நாற்காலியில கோட்டை கொத்தளத்திலே தலைவர் தளபதி அமருவார் என்று எல்லாம் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1.5 லட்சம் இளைஞர்கள். ட்ரைலர் தான். வாங்க, கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு நல்ல, அதாவது உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. திமுக மீது என்ன பார்வை மக்கள் வச்சிருக்காங்களோ அந்த கேள்வியை நான் வச்சிருக்கேன். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஜினி.